மத்தேயு 2:10 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது 3 சாஸ்திரிகள் இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் அடைந்தார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எதற்காக இவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பல வருடங்களாக இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால ஒரு மேசையா என்றவர் வந்து அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவார் என்று நம்பிக்கையாய் இருந்தார்கள். அதற்காக அந்த நட்சத்திரம் அப்படின்றது தான் ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு. அந்த நட்சத்திரத்துக்காக பல வருடங்களாக இந்த 3 சாஸ்திரியார்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த மேசியாவை பற்றி பல காரியங்களை எழுதி உரைத்தது நிமித்தம் சாஸ்திரிகள் அதை பார்த்து மேசியா வந்து அடிமைத்தனத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடுவார் அப்படின்ட்டு காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய அடிமைத்தனத்தை உடைக்க, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க அவர் மனிதனாக பிறந்தார் அப்படின்னு ஸ்டெல்லா ரமலா சொல்றாங்க. நாம எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்? இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்துன்னு இருக்கோம். ஆனால் எல்லாரும் நீங்கள் அடிமைகள் அப்படின்னு சொல்லுது. எதுக்கு அடிமையாக இருக்கிறோம்? இப்போ எல்லாருமே சாப்பிட்றோம், தூங்குறோம், எழுதுகிறோம். ஆனால் சந்தோஷம் இருக்குதா? வியாதி இல்லாத இருக்குதா? வறுமை இல்லாத இருக்குதா? எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குதா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. இந்த வியாதிக்கு நாமெல்லாம் அடிமையாக இருக்கிறோம். அப்புறம் வறுமைக்கு அடிமையாக இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கவே இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்பது இந்த ஸ்டெல்லா ரமலா அவர்களுக்கு தெரியாது. இந்த வறுமை என்னும் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எப்படி மீள்றது? பாட்டு பாடி ஜெபம் ஸ்டெல்லா ரமலாவுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டா நம்ம அடிமைத்தனத்திலிருந்து மீண்டிட முடியுமா? நாம வறுமை என்னும் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி மீள்வது? இந்த உலகத்தில் பல வழிகள் இருக்குது நாம நல்ல வசதியாக வாழறதுக்கு. அதாவது எல்லோருக்கும் பொதுவானது கல்வி. நாம் இந்த கல்வியை கற்றால் அதன் மூலம் காசு சம்பாதித்து வறுமை என்னும் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடலாம். ஒரு விதையானது மண்ணில் விதைக்கப்படுகிறது. அந்த விதையானது என்ன பண்ணுது? அதுக்கு தேவையான ஈரப்பதம் எல்லாம் இருக்கும்போது அது ஒரு 7 நாளைக்கு அப்புறம் அது மண்ணை வெடிச்சிட்டு வெளியே வருது. மண் அப்படியே முட்டி மோதி வெளியே வரும். அப்படியே 4-5 கோடு விட்டு அது வெடிக்கும். அந்த விதை இருந்த இடத்துல அது மேலே வரும். அது முட்டி மோதி எவ்வளோ பெரிய கட்டி கல் இருந்தாலும் அது முட்டி மோதி மேலே வரும். அந்த விதையானது எந்த விதையானது, வேர்க்கடலை விதையா, எந்த விதையா, என்ன விதையானது இந்த மாதிரி ஒரு போராட்டத்தின் மத்தியில் அது அந்த விடுதலை பெறுது. அந்த மண்ணுக்குள்ளே இருந்து விடுதலை பெற்று வெளியே வந்து மக்களுக்கு பலன் கொடுக்குது. என்ன கொடுக்குது? மக்களுக்கு உணவாக மாறுது. அந்த விதை பல விதமாக அது பெருக்கமடைந்து மனிதனுக்கு உணவாக மாறுது. இந்த ஒரு விதை. அதுபோல நமக்கு தேவையானதெல்லாம் இந்த உலகத்தில் கடவுள் வச்சுட்டார். நாம தான் அதை எடுத்துக்கொள்ளணும். நாம தான் அதை முட்டி மோதி பெறணும். அது மாதிரி கல்வியை நாம பெறணும். இப்போ ஆரோக்கியத்துக்கு என்ன வேணும்? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு ஆண்டவர். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? அரிசி, சாப்பாடு, எண்ணெய், தண்ணி, காற்று எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இந்த உலகத்தில். ஆனால் மனிதனுக்கு பாருங்க வியாதி. பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் ஓடுறாரு. ஐயா எனக்கு லங்ஸ் வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு கழுத்து வலிக்குது, எனக்கு கழுத்தில் கட்டி, வயிற்றில் கட்டி, இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகளோட ஓடுறாங்க. மூட்டு வலி. இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கொடுத்த தேங்காய் எண்ணெய் எங்க? நான் கொடுத்த தேங்காய் எண்ணெயை கோகனட் ஆயில நீ அப்ளை பண்ணல, அதனால உனக்கு வலி. இன்னைக்கு நம்ம ஜோம் பண்ணிட்டா நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடும், நம்ம சுகமாக இருந்துடலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சுற்றி உள்ள உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாதி வராதுன்னு முட்டிக்கால நின்று ஜோம் பண்ணுறது வழிகடங்களை. நோ யூஸ். வாட் இஸ் த யூஸ்? என்ன அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, பலனும் கிடையாது. நீ ஜோம் பண்ணுறதுல ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இந்த வியாதியிலிருந்து விடுதலை அடைய இந்த தேங்காய் எண்ணெயை மனிதனுக்கு கொடுத்து விட்டார் இறைவன் இயேசு. இந்த தேங்காய் எண்ணெயை நாம் இந்த சரீரத்திலே அப்ளை பண்ணும்போது எங்கே வலியோ வியாதியோ அங்கே அப்ளை பண்ணணும். கை காலிலேருந்து உச்சந்தில் உள்ளங்கால் முதல் எல்லா இடத்துலையும் இந்த தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டாமனா அந்த வலி போது. நைட்டில் தேய்ச்சின்னு உள்ள காலத்து உச்சந்தலை வரை நைட்டில் தேய்ச்சின்னு படுத்தா மறுநாள் காலையிலேருந்து நம்முடைய வேலைகளை உற்சாகமாக செய்ய முடியுது. இதை தான் நானும் செய்துன்னு இருக்கேன். பல வலிகளை, வியாதிகளை, பலவீனங்களையும் மீண்டும் வந்துன்னு இருக்கேன்.
மரணப்பிடியில் சிக்கி தவித்து மேலே வந்து நிற்கிறான். ஏன்? எப்படி? ஏன்னா இந்த தேங்காய் எண்ணெய் மூலமாக தான் 2 மாதத்துக்கு முன்னால் நான் போய் மருத்துவமனையில் சேர்ந்துட்டேன். அப்போ ரொம்ப டல்லாக வந்தேன். அதுக்கு முன்னால் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பல வேலைகளால் உடம்பு பாதிக்குது. நம்ம ஒரு லிமிட்டாக வேலை செய்யறது கிடையாது. அளவுக்கு அதிகமான வேலைகளை செய்யறதுனால உடல் அதிகமாக பாதிக்குது. உள்ளுறுப்புகள் பாதிக்குது, வயிறு பாதிக்குது. அதுக்கப்புறம் வலி, ஒரு சோர்வு, ஒரு ஒரு பலவீனமாகிட்டேன். திரும்ப அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தேய்க்க ஆரம்பிச்சு. இப்போ பாருங்கள், ஒரே மாதம்தான் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். பல பல உடல் வலியெல்லாம் போய் பலவீனெல்லாம் போய் இன்னைக்கு பழைய தெம்பு வருது. மருத்துவரை மட்டும் நம்ம நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். அதுதான் இறைவன் தேங்காய் எண்ணெயை படுத்த மனிதனுக்காக மனித தேகத்தை சரிப்படுத்த இந்த தேங்காய் எண்ணெயை படைத்தார். இந்த தேங்காய் எண்ணெயை நாம் பயன்படுத்தி விடுதலை பெற வேண்டும். வியாதியிலிருந்து, வலியிலிருந்து விடுதலை பெற்று நம்முடைய அன்றாட வேலைகளை ஓடி ஆடி செய்து நம்முடைய குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும். அந்த பாஸ்டரை நம்பி திருதி நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, பைபிள் சொல்கிறது. எல்லா பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, பாலத்தில் ஜெபம் பண்ணாரு, மோகன்சி லாசஸ் காசு காலையில் கேட்டால் நல்லா நமக்கு அப்படியே ஆரோக்கியம் புத்துணர்ச்சி வந்துடும். முடியாது, வராது. இயேசு இறைவன் கொடுத்த இந்த தேங்காய் எண்ணெய் நாம் அப்படியே ஒரு சரீரத்தில் தேய்க்கும் போது தான், தடவும் போது தான் நமக்கு வலியிலிருந்து விடுதலை. இன்னைக்கு மோகன்சி லாசஸ் பிரசங்கத்தையும் பால்கன பிரசங்கத்தையும் மணிகளுக்கு கேட்டு அப்படியே பட்டுக்கிறது. தேங்காய் எண்ணெயை தொடர்றதே கிடையாது. நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் பரிசுத்தவா, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. கடவுள் கொடுத்த இந்த தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் போது நம்முடைய உடம்பில் இருக்கிற வலி போகும். நம்ம வியாதி எனும் வலி எனும் அடிமைத்தனது நாம் மீண்டு வருவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. நண்பர்களே, நாம் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. வறுமை என்னும் அடிமைத்தனம், வியாதி என்னும் அடிமைத்தனத்தில் நாம் சிக்கக்கூடாது. குடும்ப பிரச்சனை என்னும் அடிமைத்தனத்தில் நாம் சிக்கக்கூடாது. சிக்கி நாம் நம்முடைய சமாதானத்தை இழக்கக்கூடாது என்கிறது பைபிள். நாம் குடும்பமும் பிள்ளைகளும் சந்ததியும் சிறப்பாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது இறை நோக்கம். பைபிளின் அர்த்தமும் அதுதான். அதுக்காக உருவாக்கப்பட்டு எழுதப்பட்டதுதான் பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.